இப்ப இருக்கக்கூடிய அவருடைய பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்றோம்னா நீங்க கட்சியினுடைய நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கு. ஆமா, அதை பத்தி அவர் கவலைப்படுற மாதிரி இன்றைக்கு இப்போ நம்ம பார்க்கும் பொழுது சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு அதில் இணைகிறாங்க போது காளியம்மாள் போன்ற ஆட்களை வந்து தாவேக்க வரவேற்கணும்ல. இல்ல அதுதான் அது உள்ளுக்குள்ள நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்தண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இப்ப தாவேக்காவில் வந்து வில்லிவாக்கம் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து இணைந்திருக்காப்புல. அதனுடைய இணைப்பெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப தாவேக்காவுக்கு அது வந்து இப்போ செங்கோட்டையன் சொன்னார் இல்லையா, பொங்கலுக்கு முன்னாடி நிறைய பெரும் தலைகள்லாம் வந்து சேர போறாங்கன்னு சொன்னார்ல, அதோட தொடக்கம் தான் திரு ஜேசிடி பிரபாகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ 6 முறை தேர்தலில் நின்றுருக்காரு. வெள்ளிவாக்கம் தொகுதியில் 5 முறை, குளத்தூர்ல நின்றுருக்காரு. அதுல 2 முறை வின் பண்ணியிருக்காரு, 4 முறை தோல்வியை சந்திச்சிருக்காரு. பட் ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு முகம் சென்னையில அதிமுக தலைவர்கள்ல கொஞ்சம் நன்கு அறியப்பட்ட ஒரு முகம். அவரு ரொம்ப தீவிரமான அரசியல் செஞ்சிட்டு இருந்தவர். அவர் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா அவர் அம்மா ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில அவர் இயங்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சில நடவடிக்கைகள் ஓபிஎஸ் வந்து தனி அணியா ஒரு பிரிவுபடும் போது ஓபிஎஸோட சேர்ந்து வந்துட்டாரு அவரு. ஆமா, ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி இந்த மாதிரியான நாட்கள்லாம் வரும்போது இவர் தீவிரமா செயல்பட்டு இருந்தாரு. அவர் கூடவே இருந்து அப்புறம் அந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு ஆரம்பிச்சாரு இல்லையா, அதெல்லாம் மிக முக்கியமான பங்கு வகிச்சாரு. அப்புறம் திருப்பி ஓபிஎஸ் கிட்ட இருந்தே வெளியில வந்து என்ன பண்ணாருன்னா அதிமுக ஒன்றிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஜேசிடி பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒன்றிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பிச்சு அந்த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதாவது பிரிந்து போனவர்களை வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்து அதிமுக சேர்த்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமான ஏற்பாடை பண்ணாங்க. அவங்க ரொம்ப தீவிரமா செயல்பட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணாரு எடப்பாடியார் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூட, அது தெருவில் போறவர்கள்லாம் வந்து குழு அமைச்சு பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி இலக்காரமா அவங்களை வந்து ட்ரீட் பண்ணாரு. அது அப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் நீர்த்து போயிடுச்சு. அவங்க முயற்சி வந்து எடுப்படலை, நிறைய ட்ரை பண்ணாங்க, அது வந்து அவர் எடுப்படலை. ஸோ அது அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி இருந்தார். இப்போ ஓபிஎஸோட செயல்பாடுகளும் ரொம்ப ஒரு தீவிரமா இல்லாம ஒரு மிதமான போக்கு. அப்புறம் அவர் வந்து பிஜேபி பக்கமே போய் அவர் அந்த சார்பு நிலை எடுத்து போனதுனால இவர் புகழேந்தி மாதிரி ஆட்கள், ஜேசிடி பிரபாகர், பழனிசாமி இப்படி எல்லாருமே வந்து ஒதுங்கி எங்கேயும் போகாம இருந்தாங்க. ஸோ அவர்கள் எல்லாமே தான் வந்து இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ அதை பாக்குறாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 ஆண்டு காலம் அதிமுகவில் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருந்த ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கீகாரம் இருந்திருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு மீன்ஸ் என்னன்னா ஒரு பெரும் திரள் கூடுவது, ஒரு பெரிய தொண்டர்கள் சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு ஆரவாரமான அரசியல் அவர் பண்ணது கிடையாது. அது வந்து அவர் தாவேக்கா போனதுக்கு அப்புறம் இப்ப அவருக்கு கிடைக்கிற தாவேக்கா தொண்டர்கள்ட்ட இருந்து கிடைக்கிற அந்த வரவேற்பு இருக்குல்ல, அந்த ஆரவாரம், அந்த எழுச்சி, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் இப்போ அதிமுகவில் ஒதுங்கி இருக்கிற தலைவர்களுக்கு அவங்களோட கவனத்தை அது ஈர்க்குது. ஸோ அந்த வகையில தான் செங்கோட்டையன் அண்ணா வந்து இப்போ பொங்கலுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு, பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஒரு விழாவை வந்து பண்ணி அதுல வந்து அதிமுகவில் இருந்து மிக முக்கியமான தலைவர்கள்லாம் சேர போறாங்கன்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில தான் வந்து ஜேசிடி பிரபாகர்கள் வந்து நேற்று தாவேகா தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து தன்னை கட்சியில இணைத்துக் கொண்டிருக்கிறார். புகழேந்தி அவர்களும் வரது வாய்ப்பு உண்டா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. மேபி இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற அந்த லிஸ்ட்ல அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா, அவரு பழனிசாமி, கேசி பழனிசாமி போன்றவர்கள் இன்னும் பிரிந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே தாவேக்கா தான் அவங்களோட இப்போ கோலா இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஜேசிடி பிரபாகர் கூட கட்சியில இணைந்துட்டு வெளியில வந்து அவர் பேசும்போது சொல்றது பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் விஜயை பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போறாங்க. ஓவராலா வந்து செங்கோட்டையன் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் அவர் ஒரு எம்ஜிஆரா தான் போக்கஸ் பண்றாரு. எம்ஜிஆருடைய ஆல்டர்னேட்டிவ் விஜய் தாங்க அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதிமுக தலைவர்கள் இங்க வரப்போறவங்க என்னன்னா அவரை வந்து எம்ஜிஆரோட பிளேஸுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி எம்ஜிஆரோட ரசிகர்கள், அதிமுகவோட தீவிர தொண்டர்கள் இவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான ஒரு பெரும் வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கி தான் தாவேகாவோட பயணமும் இருக்கு. அது வந்து அந்த வேலையை ரொம்ப ஈஸியா செங்கோட்டையன் போன்றவர்கள் இது மாதிரி வர்ற தலைவர்கள் வந்து ஈஸியா செஞ்சு முடிப்பாங்கன்னு விஜய் நம்புறாரு. இப்ப எடப்பாடியார் வந்து இது வந்து எப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாரா, இல்ல அதை எப்படி
கையாளுறாப்புல. இல்ல எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுக்கு அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. அவரோட நோக்கம் வந்து என்னவா இருக்குன்னா, அவரோட பதவிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த பதவியை அதிமுகவோட பொதுச் செயலாளர் அவர் வந்து பதவி வகிப்போம்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. சிஎம் ஆகும்னு அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு எம்எல்ஏவானாரு, எம்பியா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் வாய்ப்பு அவருக்கு தானாவே கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பு கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இப்ப கட்சியை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாரு, பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. ஆனா அந்த பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறதுக்கு பல எதிர்ப்புகள் இருக்கு. அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள், மூத்த அமைச்சர்களா இருந்தவர்கள், மூத்த நிர்வாகிகள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கதான் செய்யுது. அப்போ அந்த எதிர்ப்பை வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் விலக்கி வச்சுட்டாரு. அது ஒரு ராஜதந்திரமா கூட இருக்கலாம், அவருக்கு ஒரு தந்திரமாவோ இல்ல ஒரு புத்திசாலித்தனமா கூட தனக்கு எதெல்லாம் எதிர்ப்பு வாதங்கள் வைக்கிறவங்க எனக்கு வேணாம் ஒதுங்கி போங்க, இவங்களால தனக்கு ஒரு ஆபத்து வரலாம், தன்னோட பதவிக்கு ஒரு ஆபத்து வரலாம்னு அவர் யாரெல்லாம் நினைச்சாரோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தள்ளிட்டாரு. அது சசிகலாவில இருந்து, ஓபிஎஸ்ல இருந்து, செங்கோட்டையன்ல இருந்து, இந்த மாதிரி இப்ப ஜேசிடி பிரபாகர்ல இருந்து, கேசி அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 நிர்வாகிகள் மேல இருக்காங்க. அதாவது முக்கிய நிர்வாகிகளே 100 நபர்களுக்கு மேல இருக்காங்க. அவங்க எல்லாருமே கட்சியை விட்டு அவர் நீக்கிட்டாரு. அப்ப அவரோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, இந்த பதவிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. இப்ப ஓபிஎஸ் ஏன் அவர் உள்ள சேர்க்க மாட்டாருன்னா, அவரு ஒரு ஆளுமை கட்சியில 3 முறை முதலமைச்சரா இருந்தவர். அப்போ அவர் வந்து தன்னோட பதவிக்கு ஈக்குவலா அவர் வரும்போது இந்த இருப்பு வந்து கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்களெல்லாம் உள்ள சேர்க்கறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி ஒரு கட்சியை வந்து ஒன்றிணைச்சு அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒரு தலைவருக்கு உரிய பண்பு அதுதான். இப்போ எம்ஜிஆரே அந்த வேலையை பார்த்திருக்காரு. பவர்ஃபுல்லான ஒரு லீடரா அவர் இருக்கும்போதே கூட கட்சியில எஸ்டிஎஸ் போன்றவர்கள் வந்து எதிர்கருத்து சொல்லி கட்சியை விட்டு போறேன்னு சொல்லும் போது நேரடியா வீட்டுக்கே போய் அவங்களை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்த வரலாறுலாம் இருக்கு, பேச்சுவார்த்தை அது பண்ணிருக்கு. ஜெயலலிதா அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அயன் லேடின்னு சொல்லுவாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெண் சர்வாதிகாரி மாதிரி தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்களே கூட கட்சியில இருந்து முக்கிய நபர்கள் வெளியில போகும்போது அவங்கள திருப்பி பேசி கூட்டிட்டு கட்சிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு சிறுமையான வேலை கிடையாது. ஒரு கட்சியை கட்டுப்பாடோட வழி நடத்துறதுக்கு உள்ள ஒரு தலைமை பண்பு அது. அந்த பண்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லை அப்படின்னு தான் அவரோட செயல்பாடுகள் காமிக்குது. சரி, இப்ப இருக்கக்கூடிய அவருடைய பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த விஷயம் பண்றாங்கன்னா, நீங்க கட்சியினுடைய நிலைமை வந்து வேற மாதிரி இருக்கு. ஆமா, அதை பத்தி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியல. அதிமுக பத்தின செய்திகள் தொடர்ச்சியா வந்த வண்ணம் இருக்கிறது, விவாத பொருளா இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டு காலமாவே அது போயிட்டு இருக்குது. பிஜேபி தலைவர்களே கூட அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. ஓபிஎஸ், டிடிவி இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அதிமுக தான் திமுகவை வந்து வெல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற கருத்தை பரவலா பத்திரிகையாளர்கள்ல இருந்து, அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்லாருமே அதை எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவர் எந்த முயற்சியுமே அவர் எடுக்கலையே. அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா, இந்த ஒரு கட்சி இருக்கு, அதோட வெற்றி தோல்வியை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கட்சிக்கு தலைவரா நாம் இருக்கணும்ன்ற ஒரு ஒற்றை நோக்கத்துலதான் அவர் நகர்றாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து 43% ஆமா ஜெயலலிதா விட்டுட்டு போன அந்த பர்சன்டேஜ் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 20ல வந்து நிக்குது. அது 2026ல எந்த இடத்துல போய் நிக்க போகுது அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லும் தான். இப்ப அவங்க எந்த ஆஸ்பெக்ட்ல தாவேக்காவை பாக்குறாங்க அப்படின்னா, தாவேக்கான்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான், அது பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். ஆனா விஜய்ன்ற அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா பக்கத்து மாநிலங்கள்லயும் அதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கு. இப்ப காங்கிரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் ஒரு பெரிய பலம் இருக்கு. அவங்க ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துல அங்க இருக்காங்க. அவங்க கம்யூனிஸ்ட்ல காங்கிரஸ் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு விஜயோட சப்போர்ட். ஏன்னா விஜய்க்கு தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான ஒரு ஓப்பனிங் இருக்கோ, கேரளாவில் ஒரு கிரௌட் புல்லிங் இருக்கோ, அதுல கொஞ்சமும் குறையாத அளவுக்கு கேரளாவில் இருக்கு. அப்ப இவரு தாவேக்கோ கேரளாவில் கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஆக அதே மாதிரி பாண்டிச்சேரி, அப்ப இந்த 3 ஸ்டேட் இருக்கு, ஈவன் பெங்களூர் கூட சொல்லலாம், கர்நாடகா. அப்போ இதையெல்லாம் கருத்துல கொண்டு காங்கிரஸுக்கு இங்க தமிழ்நாட்டுல தாவேக்கா கூட இவங்க கூட்டணி போகும் பட்சத்தில் அது கேரளாவில் அதுக்கு பிளஸ்ஸா மாறும், புதுச்சேரியில பிளஸ்ஸா மாறும், கர்நாடகத்துல பிளஸ்ஸா மாறும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க யோசிச்சாங்கன்னா தாவேக்காவை சூஸ் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ தலைமை கூட அதுதான் டிஸ்கஷன்ல இருப்பாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு. சரி, இப்ப அதே மாதிரி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்க எப்படி இருக்கு, அது நல்லபடியா கொண்டு போறாப்ல இல்ல அங்க முரண்பாடுகள் இருக்கா செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம்? தாவேக்காவோட அரசியல் பயணத்துல செங்கோட்டையனுக்கு முன், செங்கோட்டையனுக்கு பின்னு நீங்க 2ஆ பிரிச்சுக்கலாம். இது 2 வருடங்கள் கட்சி ஆரம்பிச்சானாலும் கூட அது இவர் வருகைக்கு முன்பு, இவர் வருகைக்கு பின்புன்னு நீங்க பிரிச்சே பார்க்கலாம். அது ஹிஸ்டரியில் அப்படிதான் வரப்போகுது. ஏன்னா இவர் வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கட்சியில ஒரு என்ன சொல்றது, ஒரு தெளிவான ஒரு நீரோட்டம், ஒரு பிளானிங் இல்லை,
தொண்டர்கள் கட்டுப்பாடு போன்ற பிரச்சனைகள், நிர்வாகிகள் நியமனம், மாவட்ட செயலாளர்கள் போடுறது, அந்த அணிகள் உருவாக்குறது, இப்படின்னு இந்த ஒரு ஃபண்டமெண்டல் ஒர்க் இருக்கு இல்லையா. ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணோம்னா ஒரு ஸ்கெலிட்டல் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தலைவர்ல இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கிளை வரையும் போகணும் அது. ஸோ அந்த வேலை வந்து தாவேக்காவுல நடக்கல. அது ஏதோ எங்கேயோ மேபி எந்த இடத்துல மிஸ்டேக் எல்லா இடத்துலயும் பொறுப்புகள் போட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல இன்னமும் போடாம எவ்வளவு இருக்கு. அப்படியா? இன்னமும் நிர்வாகிகள் போடாம இருக்கு. இப்போ கூட லேட்டஸ்டா இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்களே. எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ண போறோம் 3 மாசத்துல, இன்ன வரைக்கும் நிர்வாகிகள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பூத் கமிட்டி போட்டாங்களா? இப்ப தாவேக்கால பூத் கமிட்டி போட்டிருக்காங்க. பூத் கமிட்டி வந்து 68,000 பூத் கமிட்டி போட்டிருக்கிறதா போட்டு அதுக்கு ஏதோ ஒரே ஒரு கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகல. இதை தான் நான் சொல்றேன், செங்கோட்டையின் வருகைக்கு முன்பு பின்புன்னு நான் பிரிக்கிறேன். அதாவது நிர்வாகிகள் போடுறது, அனௌன்ஸ் பண்றது, அறிக்கை விடுறது எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கும். அது கிரவுண்ட்ல ஒர்க்குக்கு வேலை செய்யணும்ல, அந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கு. அதனாலதான் வந்து இப்ப கரூர் சம்பவங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கு அதுதான் காரணம். அந்த அனுபவமின்மை அல்லது இந்த ஒரு பெரிய கூட்டம், ஒரு மீடியாவோட வெளிச்சம், இதெல்லாம் வந்து அந்த நிர்வாகிகளுக்கு ஒரு ஃபில்ஃபில் மைண்டை கொடுத்துருச்சோ அப்படின்ற ஒரு நிலைமை தான் முன்னாடி இருந்தது. அது டைரக்டா தலைவருக்கு போச்சா, இல்ல அது போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஃபில்டர் ஆகுதா, இல்ல எங்கேயாவது தடுக்கப்படுதா, நிறைய சம்பவங்கள் வந்து இப்ப தலைவருக்கு போதா நேரடியா. இப்போ ஆஃப்டர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அது நேரடியான பார்வைக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க ரீசெண்டா ஈரோட்ல நடந்த அந்த ஒரு பிரச்சாரம், மாவட்ட லெவல்ல நடந்த பிரச்சாரமா இருந்தாலும் ஒரு மாநில மாநாடு லெவலுக்கு அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு சிறு காயம் கூட யாருக்கும் இல்லாம அவ்வளோ நீட்னஸா அதை பண்ணினதுக்கு அவரோட அனுபவம் வந்து அங்க பயன்பட்டு இருக்கு. அதே மாதிரி மிக முக்கிய பொறுப்புல அவர் இருக்கிறதுனால விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா அவர் இருக்காரு. நிறைய விஷயங்கள்ல வந்து ஆலோசனை கொடுக்கறதா இருக்கட்டும், எதை எப்படி மூவ் பண்ணணும், எந்தெந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும், பிரச்சார பயணம் அடுத்தது எப்படி இருக்கணும், அதே மாதிரி யாரெல்லாம் உள்ள வரணும். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்களே உள்ள வர்றாங்க. இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்பு இல்லை. அதுக்கு முன்பு கட்சியில சேர்றதுக்கு அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா டிஎம்கேல போய் சேர்ந்திருக்கிற அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் ரொம்ப கிட்டத்தட்ட 6-7 மாதமா வந்து விஜய் ஆதரிச்சு அறிக்கை செய்து இது செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. கண்டுக்கவே இல்லை. காளியம்மாள் அவர்கள் இன்று வரை வெளியே நின்றுட்டு தான் இருக்காங்க. அதாவது ஐ மீன் வெளியில இருக்காங்க. அவங்களுக்கு உள்ள போறதுக்கு ஆசை இருக்கா? நிச்சயமா. அதனாலதானே வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவ்வளவு நாளா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க சொல்லவே இல்லை எங்கேயுமே. அது எப்படி சொல்லுவாங்க அவங்க? இல்ல நீங்க சொல்றீங்களா, எதை வச்சு சொல்றீங்க? அப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பார்வையாளரா சொல்றோம். இப்போ அவங்க நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்து வேற எந்த கட்சிக்கும் போடலாம், அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே சொன்னா ஏடிஎம்கே எடுத்துப்பாங்களே, டிஎம்கே எடுத்துப்பாங்களே, ஏன்னா வேல்யூபிள் பர்சன் தானே. சோ அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்குல்ல, புரியுதா? இதை எடுக்க வேண்டியது ஒரு இடத்துக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா நமக்கு தேவைன்னா அவங்களை போய் கொண்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு தானே, நமக்கு தானே பயன்பட போறாங்க, புரியுதா? சோ எங்கேயோ ஒரு கேட் இருந்தது. சோ அதை வந்து உடைச்சது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தான். ஏன் அப்ப காளியம்மாள் உள்ள வர்றதுக்கு யோசிக்கல? இல்ல அதுக்கு இருக்கலாம், வேற ஏதாவது டைமிங் பார்ப்பாங்க, வேற ஏதாவது சரியான டைம்ல கொண்டு வரலாம்னு இருக்கலாம், அதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கலாம். அது உள்ளுக்குள்ள நம்ம போக தேவையில்ல, அது உள்கட்சி பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கு இப்ப நம்ம பார்க்கும் பொழுது சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு அதுல இணைகிறாங்க போது காளியம்மாள் போன்ற ஆட்களை வந்து தாவேக்கா வரவேற்கணும்ல. இல்ல அதுதான் அது உள்ளுக்குள்ள வேற விஷயங்கள் என்ன நடக்குதுன்றதை நம்ம போய் உள்ள அது ரிசர்ச் பண்ண முடியாது. அது வேற ஏதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், இல்ல இவங்க கேட்கிற பதவி அங்க இல்லாம இருக்கலாம், இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது இவங்களோட டிமாண்ட் இருக்கலாம். எது வேணா வாட்எவர் இட் இஸ், அது நமக்கு தெரியாது. மேபி ஒரு நல்ல பொலிட்டிஷியன் வெளியில இருக்காங்க, தாவேக்காவுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் இருக்காங்க, அவங்களை பிக் பண்ணிக்க வேண்டியது தாவேக்காவோட கடமை. அதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும், புரியுதா? அதை அவங்க செய்யல இது நாள் வரையில. இப்ப இவர் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தலைவர்கள் உள்ள வர்றாங்க, ஒருத்தர வர்றாங்க. நான் மெயினா என்ன சொல்ல வரேன், அந்த கேட் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்றேன். இப்ப ஒரு விஜய் அவர்களை நேரா போய் பார்த்து சேர்ற அளவுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்குல்ல. கடந்த 2 வருடம் அது இல்ல. இப்ப கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமா யாருமே போய் சேரலையே, யாருமே சேரல. அவங்களே தானே இருந்தாங்க. அந்த கட்சியில இருந்த தொண்டர்கள் ரசிகர்களே அப்படியே நிர்வாகிகளா மாறிட்டு இருந்தாங்க. இப்போ நினைச்சாப்ப இன்னைக்கு போய் அவரை பார்த்து ஒரு சால்வை போட்டு கட்சியில இணைச்சிக்கிற அளவுக்கு அவர் ஒரு அக்சஸ்ல. அப்ப இதெல்லாம் இவர் வந்த அப்புறம் தான் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா பனையூர் ஆபீஸ் வந்து கட்சியோட தலைமை அலுவலகமா இங்க செயல்பட்டா கூட கொங்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு அங்க கோபிச்செட்டிப்பாளையம் அவரோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா ஆபீஸ் மாதிரி டெய்லி செயல்பட்டு இருக்கு. டெய்லி குறைந்தது ஒரு நாளைக்கு 10-20 பேர் 50 பேர் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க, துண்டு போடுற காட்சிகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா போயிட்டு ஒரு ஆபீஸ் திறந்து, கட்சி அலுவலகம் திறந்து தினமும் அங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, கட்சியை பத்தி பேசுறாரு. அந்த ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லயே இருக்காரு.
செங்கோட்டையன் அவர்கள் டெய்லி வந்து உங்களுக்கு அந்த செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு. இதுதான் அரசியல். சோ இந்த அரசியலை இவர் வருகைக்கு முன்பு அங்க செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை. ஒரு மீட்டிங்ல தெரிவாங்க, அப்புறம் திடீர்னு அப்பியரன்ஸ் இல்லாம போயிடுவாங்க. திருப்பி ஒரு 15-20 நாள் கழிச்சு ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா வருவாங்க. அப்படிதான் இருந்தது. சோ அதனால அது இவர் வந்த அப்புறம் தாவேக்காவும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கு. கட்சியோட தலைவருக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்றத தெரியுது. ஏன்னா அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ்ல இருக்காரு அவரு. சரிண்ணா, இப்ப தாவேக்காவுடைய அடுத்த நிலைப்பாடு செங்கோட்டையனுடைய இணைந்ததுக்கு அப்புறம் அங்கோல் நடைபெறக்கூடிய பர்ஃபார்மன்ஸா இருக்கும். இதெல்லாமே தெளிவா சொன்னீங்க. நன்றிண்ணா. நன்றி.